மீண்டும் ஆட்சிக்கு வர அதிமுக கனவு காணக்கூடாது என்று பாஜக கூறியிருப்பதற்கு அதிமுக பதிலடி கொடுத்துள்ளது. அனுபவம் கொண்ட அதிமுகவை அழிக்கப் போவதாக கூறுவதா என்று கேள்வி எழுப்பியுள்ள முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அண்ணாமலை ஒரு விட்டில் பூச்சி என்று விமர்சித்திருக்கிறார். இது ஒரு விநாசகால விபரீத புத்தின்வாங்க. ஒரு விபரீத புத்திகள் வரும்போது இந்த மாதிரி ஒரு தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் அதெல்லாம் வரும். அதாவது ஒரு அழிவை நோக்கி அண்ணாமலை போகிறார் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் அவருடைய அன்றைக்கி பேச்சு இருந்தது. ஒரு தரம் தாழ்ந்த பேச்சு. ஒரு மாநில தலைவருக்கு ஒரு சற்றும் கூட ஒரு கலோக்கியல் லாங்குவேஜ் சொன்னால் ஒரு லாய்க்கு இல்லாத ஒரு மாநில தலைவர் இன்றைக்கி அண்ணாமலை இன்றைக்கி பிஜேபி பெற்றிருப்பது தான் ஒரு மிக மிக ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு வேதனைப்படக்கூடிய விஷயம். ஏன் சொல்கிறேன்னு கேட்டாக்கா, பொதுவாகவே அரசியலில் கருத்து மாற்றங்கள் இருக்கலாம், விமர்சனம் இருக்கலாம். அந்த விமர்சனங்கள் ஒரு ஆரோக்கியமானதாக இருக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு அவருடைய அந்த பேச்சை அன்றைக்கி துணியை பார்த்தீங்கன்னா ஒரு கடுமையான அளவுக்கு கழக பொதுச் செயலாளர் விமர்சனம் செய்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு திராவிட இயக்கங்கள் குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சனம் செய்வது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கதும் கூட. அது மட்டும் இல்லாமல் ஒரு கற்றறிந்தவர்கள், ஒரு அரசியல் நோக்கர்கள் சற்றும் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். குறிப்பாக அண்ணாமலை பொறுத்தவரை அவருடைய நிலைப்பாடு என்னென்னா, அவர் ஒரு மாநில தலைவர் இல்லை, அவர் பிஜேபி என்கின்ற ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கு ஒரு மேனேஜர். உங்களுடைய நிலைமையே ஒரு விட்டில் பூச்சி எத்தனை நாள் தெரியுமா? அதனுடைய வாழ்க்கையே 7 நாள். விட்டில் பூச்சி ஒரு முழுமையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மின்மினி பூச்சி. இந்த அளவுக்கு தான் அண்ணாமலையினுடைய அந்த ஒரு அரசியல் நிலைமை இருக்குது. ஆனால் இதை மறந்துட்டு இன்றைக்கி ஒரு பாரம்பரியமிக்க ஒரு கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 31 வருஷம் ஆண்ட கட்சி. அது மட்டும் இல்லாமல் ஏறக்குறைய 52 ஆண்டுகள் கடந்து இன்னும் 100 ஆண்டுகள் இருக்கின்ற பல்வேறு வகையில் மக்களுக்கு செய்கின்ற 2026 ஆட்சி அமைக்கின்ற வல்லமை பெற்றிருக்கின்ற ஒரு மாபெரும் இயக்கத்தை பேசுகிறேன்னா அதுக்கு கொஞ்சமாச்சும் யோகியதை இருக்கா? அண்ணாமலைக்கு இல்லை தகுதி இருக்கா? பேசக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அந்த முகாந்திரம் இருக்கா? இல்லை. 1,12,000 பேர் இன்றைக்கி உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் நிற்க வைப்பேன்னா பல பூத்தில் ஆளே இல்லை. கேண்டிடேட்டுன்னு 1,12,000 பேர் கிடையாது. அப்படி இருக்கும்போது 1,12,000 பேர் நிற்க வச்சுட்டு வர்றாரு. அது 1,12,000 பேர் ஜெயிச்சுருவாங்களாம். அந்த ஜெயிச்சுட்டு அவங்க ஆட்சி பிடிச்சிருவாங்களாம். எப்படிப்பட்ட ஒரு கற்பனையான கோட்டையை இன்றைக்கு திரு அண்ணாமலை இன்றைக்கி சொல்கிறாருன்னா, எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு கற்பனையிலே இன்றைக்கி அரசியல் பண்ணிகிட்ருக்காரு. நேற்று பிறந்த குழந்தை இது, கிட்டத்தட்ட 3 வருஷம் குழந்தை. இந்த குழந்தை பார்த்து 52 வருஷம் பெரிய அளவுக்கு அனுபவம் பெற்ற அனுபவசாலி, பெரிய அளவுக்கு இருக்கின்ற ஒரு ஆலமரம் போல் இருக்கின்ற இயக்கத்தை அழிக்காமல் ஒழிக்காமடும்னா இன்றைக்கி விரக்தி அண்ணாமலை பொறுத்தவரை. இந்த விட்டில் பூச்சி எல்லாம் இந்த கடைசி காலத்தில் என்ன ஆகுன்னா, இந்த பல்பு பெரிய அளவுக்கு பிரகாசமாக எரியும், அப்புறமா தான் டப்புன்னு ஃபியூஸ் போயிடும். அந்த மாதிரி ஃபியூஸ் போன அண்ணாமலையாக தான் இன்றைக்கி நாட்டு மக்கள் பார்ப்பாங்க. அதில் இந்த வாய் ஜாலம், இந்த உதாறு, இந்த சவால் விடுறது, இதெல்லாம் பேச்சோடு தான் உங்களுக்கு அடங்கும். எந்த காலத்திலும் சரி, ஆட்சின்றது உங்களுக்கு ஒரு பகல் கனவு தான், ஒரு காணல் நீர் தான். கோட்டை பக்கமே வர முடியாது. அதோட ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட உங்களால் ஜெயிக்க முடியாது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.